வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க பிஜிடிஆர்பி சுவாலஜில செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் படி நமக்கு செகண்ட் யூனிட் வந்து என்டமாலஜி. இந்த என்டமாலஜில நம்ம பவுல்ட்ரி ப்ரீடிங் பார்க்க போறோம். பவுல்ட்ரி ப்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி 2 ப்ரீட் வந்து போட்டுட்டேன். அது வந்து பார்ட் 9 சொல்லி போட்டேன். அமெரிக்கன் ப்ரீட் அண்ட் ஏஷியாட்டிக் ப்ரீட் போட்டுட்டேன். அது நம்ம போட்டுட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்னால வீடியோ பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. ஸோ அடுத்த பார்ட் 9 சொல்லி இந்த பவுல்ட்ரி ப்ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் நான் வந்து போட போறேன். ஆல்ரெடி நம்ம 4 எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல இருக்கிற ரிமைனிங் 2 எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அண்ட் இண்டிஜியஸ் ப்ரீடர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு நான் தமிழ்லயே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு போடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கிலீஷ் ப்ரீட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது ஆங்கில இன வகை அப்படின்னு தான் நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம். இங்கிலீஷ் ப்ரீட்ஸ்ல நம்ம ஒரு ப்ரீட்ஸ் பார்க்கும்போது அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட பாடியோட கேரக்டர்ஸ், வெயிட் இதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எதுக்காக வளர்க்குறோம், எங்க ஆரிஜின் ஆகுச்சு, இப்படிதான் நம்ம பார்த்தோம். அந்த வகையில இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் வந்து எங்க ஆரிஜின் ஆயிருக்கலாம்? இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் இங்கிலாந்துல தான் ஆரிஜின் ஆயிருக்கும். So all the breeds of this class originated from England. இங்கிலீஷ் breeds எங்க ஆரிஜின் ஆயிடுச்சு, எங்க உருவாகுச்சு? இங்கிலாந்துல வந்து உருவாகுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இதோட கலர் வந்துட்டு ஒயிட் பிளமேஜ். அப்ப அதோட பாடியில இருக்கிற அந்த இறகெல்லாம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அண்ட் பிங்க் கலர்டு இயர் லோப்ஸ், காது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இதுதான் இந்த கிளாஸோட மெயினான ஒரு கேரக்டரா இருக்குது. அதே மாதிரி இந்த கோழி முன்னாடி பார்த்த வெரைட்டிஸ் எல்லாம் என்ன கலர்ல எக்லே பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஒரு டார்க் ஷெல் இல்லைன்னா ஒரு லைட் பிரவுன் கலர் ஷெல் இருக்கிற எக் அலே பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரவுன் ஷெல்டு எக்ஸ் தான். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரவுன் ஷெல் எக்கா தான் இருக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சூசெக்ஸ், ஆர்பிங்டன், ஆஸ்ட்ரலோப் அண்ட் காரஞ்ச் இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறத விட இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சாரி, நம்ம இங்கிலீஷ் பேஜ்ல எந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டீடைலா பார்க்க போறது இல்ல. அதனால நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கிறோம். மெடிட்டரேனியன் ப்ரீட்ஸ் பார்க்க போறோம். மெடிட்டரேனியன் ப்ரீட்ஸ்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இது நம்ம சாதாரணமா கடையில எல்லாம் பாக்குற சாங்ல எல்லாம் கேட்டு அந்த கோழி இனம் தான் லெகான் கோழி. இதோட கேரக்டர்ஸ் இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது எங்க ஆரிஜின் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏன்னா மெடிட்டரேனியன் சி வந்து அதோட யூரோப்பியன் கண்ட்ரிஸோட பக்கத்துலதான் வந்து இந்த மெடிட்டரேனியன் சி இருக்கு. மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறது தமிழ்ல வந்து மத்திய தரைக்கடல். இந்த ஏரியால இருக்கிற யூரோப்ல தான் வந்து இந்த பிரீட் வந்து ஆரிஜினேட் ஆகுச்சு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து லெகான் அண்ட் ஆன்கான், இது ரெண்டும் வந்து இட்டாலியில ஆரிஜினேட் ஆச்சு. அதே போல மினார்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஸ்பெயின்ல வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்திருந்தாலும் லெகான், ஆன்கான், மினார்கா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தாலும் இந்த மெடிட்டரேனியன் ப்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லெகானை பத்தி மட்டும்தான் டீட்டெயிலா பார்ப்போம். நான் இங்க கொடுத்திருக்கிற பிக்சர் கூட லெகான் தான் வந்து கொடுத்திருக்கேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இதோட உடம்பெல்லாம் பாருங்க ரொம்ப மெலிசா இருக்குது. கால்ல எல்லாம் பாருங்க இறகெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஷாங்க் ரீஜன் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. அந்த இறகெல்லாம் எதுக்குமே இல்லாம இருக்கு. என்ன கலர்ல இருக்குது? ஒயிட் கலர்ல இருக்கு. அப்ப இது போட எக்கு கூட ஒயிட் கலர்ல தான் இருக்கும். So the breeds are light body and non-feathered shanks. அதோட கீழ்கால் பகுதி ஷாங்க்ஸ்ல எல்லாம் ஃபெதர் இல்ல, லைட் பாடியா இருக்குது.
இதோட ஃபவுல்ஸ்ல பார்த்தோம்னா என்ன கலர் இந்த ஃபவுல்ஸ் வந்து எதுல பண்ணுது, ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளை ஓடுடைய முட்டையை வந்து போடுது. இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, தே ஆர் நான் சிட்டர்ஸ். சிட்டர்ஸ் அப்படின்னா அடை உட்காரும் இல்லையா கோழி, அது. இந்த லெகான் கோழி வந்து அடை காக்காது. அதனாலதான் நீங்க வெள்ளை கலர்ல இந்த கூடையில தூக்கிட்டு போற கோழி எல்லாம் வாங்கி வளர்த்தாலும், அது எக்லே பண்ணாலும் அது வந்து அடை வந்து காக்குறது கிடையாது. இது நிறைய எக்லே பண்ணும், ஆனா அடை காக்குறது கிடையாது. இந்த வெரைட்டில நம்ம லெகான் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெகானோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒயிட் லெகான் வந்து கடையில அதிகமா இந்தியாவில விற்கப்படக்கூடிய ஒரு வகையான கோழி இனம் தான். மோஸ்ட் பாப்புலர் அண்ட் கமர்ஷியல் ப்ரீட் இன் இந்தியா. இதோட பிளமேஜ் பார்த்தோம்னா ஃபுல்லா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். சம்டைம்ஸ் பிரவுன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர்லாம் கூட இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா கச்சிதமா இருக்கும் இந்த கோழி. வெரி ஸ்மாலா இருக்கும், காம்பாக்டா இருக்கும், சிங்கிள் கோம்ப் அண்ட் வேட்டில்ஸ். வேட்டில்ஸ் அப்படின்னா அந்த வாய்க்கு கீழே தொங்கிட்டு இருக்குள்ள தாடி, அதுதான். அப்போ இந்த பீட்ஸ் லெகான் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம கடையில வாங்கும்போது சின்னதா இருக்கும், காம்பாக்டா, அதாவது கைக்கு கச்சிதமான ஒரு சைஸா இருக்கும். ஒற்றை கொம்புடைய கொண்டை, ஒற்றை கொண்டை, சிங்கிள் கோம்பு இருக்கும். அப்புறம் வேட்டில்ஸும் வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி பட்டாணி கொண்டை மாதிரி எல்லாம் இல்லாம சிங்கிளா தான் இருக்கும். இந்த லெகான் வந்து எல்லா கண்டிஷன்ஸ், என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸையும் டாலரேட் பண்ணிக்கிட்டு, அதால அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து இந்த லெகானுக்கு வந்து இருக்கு. அதாவது அடாப்டட் டு மோஸ்ட் ஆஃப் த கிளைமேட்ஸ். தே ஆர் த்ரைவிங் வெல் இன் ட்ரை ஏரியாஸ். அப்ப எவ்வளவு வறட்சியான சூழ்நிலையா இருந்தாலும் அதை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதால அடாப்ட் பண்ணிக்கிட்டு அங்க வாழக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த கோழி தான் இது. இந்த கோழி சீக்கிரமா மெச்சூர் ஆகி நம்மளால சீக்கிரமா கடையில வந்து கொடுத்துட முடியும். எவ்வளவு சீக்கிரமா மெச்சூர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க 5 to 6 monthsலயே, அதாவது ஏர்லி ஏஜ்லயே பண்ணிட்டு சீக்கிரமா மெச்சூர் ஆகுது. அதனாலதான் இந்த கோழியை நம்ம வர்த்தக ரீதியா வாங்கி அதிகமா வந்து வளர்க்குறாங்க. இதோட ஸ்டாண்டர்ட் ரேட் பார்த்தோம்னா, காக்கா இருந்துச்சுன்னு சொன்னாக்க 2.7 kg, ஹென்னா இருந்துச்சுன்னா 2 kg, காக்கரலா இருந்தா 2.3 kg, பில்லட்ஸா இருந்தா 1.8 kg இருக்கும். இதுலதான் வந்து லெகான். நெக்ஸ்ட் பார்க்க போறது நாட்டுக்கோழி இனம். நாட்டுக்கோழி இனம்ல நம்ம என்ன சொன்னோம், இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் அப்படின்னா வந்து சாதாரண இந்தியாவில நம்ம வளர்க்குற இந்த நாட்டுக்கோழியை தான் வந்து இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அதுதான் வந்து தேசி அப்படின்னு சொல்றோம். காமனா கண்ட்ரி சிக்கன் வந்து நம்ம எப்படின்னு சொல்றோம். விச் இஸ் த பெஸ்ட் மதர் ஃபார் ஹேச்சிங். அதாவது கோழி முட்டையை அடை வச்சு அதுல இருந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு நல்ல ஒரு கேரக்டர், நிறைய முட்டைகளை அடை காத்து குஞ்சு பொறிக்கக்கூடிய கேரக்டர் வந்து நம்மளோட நாட்டுக்கோழிக்கு இருக்குது. அதனாலதான் அதை வந்து பெஸ்ட் மதர் ஃபார் ஹேச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கோழி எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த லெகான் மாதிரி தான் இருக்கும். ஆனா போர் எக்லிங் குவாலிட்டிஸ். லெகான் வந்து நிறைய முட்டை போடும், ஆனா நான் சிட்டர்ஸ்னு பார்த்தோம். இவங்க வந்து நல்ல சிட்டர்ஸ், பெஸ்ட் சிட்டர்ஸா இருப்பாங்க. ஆனா எக் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் வளர்க்கக்கூடிய கோழி பார்த்தோம்னா ஒரு டைம் பார்த்தோம்னா அது நியர்லி 12 to 15 எக் தான் வந்து லே பண்ணும். அதுக்குள்ள வந்து அவங்க எல்லாம் அடை உட்காந்துருவாங்க. அப்போ இவங்க வந்து பெஸ்ட் சிட்டர்ஸா இருக்காங்க. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கோழி இனங்கள்ல இருக்க போறாங்க, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சிட்டகான், அசீல், கரக்நாத், பஸ்ரா, இந்த 4 பிரீட்ஸ் தான் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இனங்களாக வந்து பார்க்கலாம். இந்த 4 இனங்களையும் நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதோட பிக்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது இதுதான் வந்து சிட்டகான். ரெண்டாவது அசீல். நீங்க நிறைய பிக்சர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப சண்டை போடுற கோழி மாதிரி இருக்குது அப்படின்னு. தேர்ட் ஒன் கரக்நாத். கரக் கருப்பு கலர்ல இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4வது பஸ்ரா. சாதாரண நம்மளோட வீடுகள்ல இந்த கோழியும் இந்த கோழி இனமும் தான் அதிகமா வீடுகள்ல வளர்க்கக்கூடிய கோழி இனங்களா இருக்கும். இந்த 4 இனங்களை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அசீல் பார்க்கலாம். அசீல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பதான் இது ஆரிஜினா இருக்கக்கூடிய எந்த ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் இது அதிகமா இருக்கு.
இது என்னன்னு சொன்னா இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, முடியெல்லாம் நீளமா இருக்கு, கழுத்து நீளமா இருக்கு, கால் நீளமா இருக்கு, நல்லா சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர். அசில் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் புக்னாசிட்டினா சண்டை கூடிய ஒரு கேரக்டர். அதுக்குதான் வந்து இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. இந்த அசீரையோட வேற எங்கேயுமே நம்ம படிக்காத பெஸ்ட் நாட்டுக்கோழி இனத்துல சண்டை போடுற கோழி இது ஒண்ணு மட்டும்தான் இந்த 4ல. இது பாக்குறதுக்கு என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கலாம், இல்ல அங்கங்க ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி இருக்கலாம். இந்த கலர் ஆஃப் த பிரீடர்ஸ் ஒயிட் ஆர் பிளாக், அங்கங்க வேற வேற கலர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இதுல சண்டை தான் நல்லா போடும். ஆனா இது முட்டையெல்லாம் நிறைய விடாது, ரொம்ப கம்மியான முட்டை தான் போடும். ஆனாலும் the hens are not good egg layers but are excellent sitters. இதுல அடை காக்குறதுல ரொம்ப திறமை வாய்ந்த கோழி தான் இந்த அசீல். ஆனா முட்டை வந்து ரொம்ப 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 கம்மியா தான் போடும். இது எல்லா மாநிலத்திலயுமே எல்லா ஸ்டேட்லயும் அதிகமா இருந்தாலும் எங்கதான் இது ஆரிஜின் ஆயிருக்கும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அசீல் வந்து ஆந்திரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். So this breed is found in almost all states of India but abundant in Andhra Pradesh. இவ்வளவுதான் அசீல். அடுத்ததான் நம்ம பார்க்க போற வெரைட்டி என்னன்னா சிட்டகாங். சிட்டகாங் வந்து இந்த கலர்ல இருக்குது. சிட்டகாங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடியது, அதே சமயம் இது நிறைய முட்டையும் போடும். சிட்டகாங் பிரீடு வந்து எங்க அதிகமா இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் இது அதிகமா இருக்குது. இதோட பிளமேஜ் கலர் வந்து வேற வேற கலர்ல இருந்தாலும் ஒரு மாதிரி கோல்டன் இல்லைன்னா லைட் எல்லோ கலர்ல இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வால் பார்த்தோம்னா கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடிய பீக் இருக்கும், காது வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட தாடி வேலட்ஸ் வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதோட கேரக்டர்ஸ். பீக் வந்து நீளமா எல்லோ கலர்ல இருக்குது, இயர்லெட்ஸும் வேலட்ஸும் வந்து சின்னதா இருக்குது, ரெட் கலர்ல இருக்குது. அதே மாதிரி இது என்ன சொன்னா நிறைய முட்டை போடுவது, குட் எக் லேயர்ஸ் அண்ட் ஆர் டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இதுதான் வந்து சிட்டகாங். அடுத்ததா பார்க்க போறது கருப்பு கலர்ல இருக்கிறது கரக்நாத். இந்த கரக்நாத் வந்து நிறைய பிளேசஸ்ல இருந்தாலும் இது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மத்திய பிரதேசல தான் இது அதிகமா இருக்கும். இதுக்கு இதோட இறகு மட்டும் பிளாக் கலர்ல இல்ல, அதோட அந்த கொண்டை வேலட்ஸ் காலு இது மட்டும் பிளாக் இல்ல, அதோட ஃபிளஷ் கூட மீட் கூட பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த கரக்நாத். இதோட இறைச்சி மீட் என்ன கலர்ல இருக்கும், பிளாக் கலர் ஃபிளஷா தான் இருக்கும். இதோட இறகு என்ன கலர்ல இருக்குது, ஒரு ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர்ல எங்க அதிகமா இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல்ஸ் வளர்க்கக்கூடிய ஒரு பிரீடு தான். அண்ட் எக்ஸ் ஆர் லைட் பிரவுன் இன் கலர். முட்டையும் கருப்பு கலர் அப்படின்னு நினைச்சிட கூடாது, முட்டை வந்துட்டு ஒரு லைட் பிரவுன் கலர்ல தான் அது வந்துட்டு லே பண்ணுது. இது நல்ல பெருசாகி அடல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதோட பிளமேஜ் பார்த்தோம்னா வேரியஸ் ஃப்ரம் சில்வர் அண்ட் கோல்டு ஸ்பாங்கிள் டு ப்ளூயிஷ் பிளாக், ஒரு மாதிரி கோல்டிஷ் ஒரு சில்வரிஷ்ல, அதாவது மினிமனு பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் கோல்டன் கலர்லயும் அப்படியே அங்கங்க பொன்னிறத்துல தெரிகிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் இதுக்கோட தலைக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த தாடி, தலைக்கு மேல இருக்கிற கொண்டை, கோம்பன் பேலன்ஸ், இது அப்புறம் பங்கு, இதெல்லாம் கூட ஒரு மாதிரி பர்பிள், ஒரு கருமை கலந்த கலர்ல தான் வந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த கரக்நாத்தோட கேரக்டர்ஸ். அதுக்குதான் பார்க்க போறது சாதாரணமா நம்ம எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய புஸ்ரா. புஸ்ரா வந்து 2 ஸ்டேட்ல அதிகமா இருக்கு. ஒண்ணு வந்து குஜராத், இன்னொன்னு வந்து மகாராஷ்டிரா. இந்த 2 ஊர்ல தான் இது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சின்னதுல இருந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோழி இனம் தான் இந்த புஸ்ரா. இதோட பாடி வெயிட் பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் சின்னதா, வெயிட் கம்மியா, அதோட வேரியேஷன்ஸ் வந்து லைட் ஃபெதர்டு கலர்ல எல்லா இடத்துலயுமே இந்த கோழி வந்துட்டு இருக்கும். ஓகே, இதோட இந்த நாட்டுக்கோழி இனங்கள் அதாவது இண்டிஜியஸ் பிரீட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். அடுத்துதான் நம்ம எப்படி இந்த கோழி பண்ணையெல்லாம் வைக்கணுமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எப்படி வைக்கிறது, எப்படி இன்குபேஷன் அண்ட் ஹேட்சிங் எப்படி பண்ணும், ப்ரூடிங் எப்படி இருக்கு, அதை பத்தினது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்க்கலாம்.
ஏன்னா இதுல பில்டிங்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், புதுசா ஒரு நியூ டாபிக் இங்க தொடங்க வேண்டாம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.